எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். இயேசுவை நோக்கி பேஸ் கம்மி பண்ணிட்டு ஹைஸ் கொஞ்சம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாச வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. சிலுவையிலே நமக்கான விசுவாசத்தை கர்த்தர் துவக்கி இருக்கிறார். சிலுவை மரணம் என்று ஒன்று இல்லை என்றால், இயேசு இந்த பூமியிலே வந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், எல்லாம் செய்தார். காண ஒரு கல்யாண வீட்டில் செய்த அற்புதம் துவங்கி லாசர் வீட்டில் செய்த அற்புதம் வரைக்கும் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அவைகளினால் நாம் மீட்கப்படவில்லை என்பது சத்தியம். சிலுவை மரணம் மட்டும் இல்லை என்றால் நாம் இந்த மார்க்கத்துக்குள் வந்திருப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன்னா, இன்னைக்கு நான் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றால், இன்னைக்கு நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்றால், அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்றால், இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் சிலுவை மரணம். ஆமென். இது ஒரு பெரிய செய்தி. டைம் நமக்கு இல்லை, கொஞ்சம் வேகமாய் செல்ல விரும்புகிறேன். இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:1 எப்படி நோக்கி பார்க்கணுமா? எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப சும்மா நீ பாத்துறாத. சும்மா பார்க்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அப்படி பார்க்காதீங்க. நீங்க யார் அப்படின்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். நாம யாரு? அந்த பங்குள்ளவங்க மட்டும் சத்தமா சொல்லலாம், நாம யாரு? ஆமென், ஹல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இயேசுவை எப்படி பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? கவனித்து, நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். அதனால நல்ல கவனிங்க. ஆமென். நீ கவனித்து பாரு. சும்மா அப்படி பார்த்துட்டு இயேசுவை பாரு. சிலர் பாருங்க, இந்த போட்டோ வச்சுட்டு இப்படி நிப்பாங்க. இப்படி இல்லை. ஆமென். இயேசுவை கவனிக்கணும்னா வேதத்தை பார்க்கணும். அவர்தான் வார்த்தை, அவர்தான் இயேசு. நீங்க கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. சிலர் அப்படி நம்ம கொஞ்ச நேரம் இப்படி நின்னோம்னா நம்ம ஃபுல்லா 2 நிமிஷம் ஆகணும் சொல்லி அப்படி இல்லை. நீ கவனித்து பாரு, அவரை பாரு. ஏன் இயேசுவை நோக்கி? 12:1 தெளிவா இருக்கிறது. விசுவாசத்தை துவக்கினவர், அதை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற. அப்போ என் வாழ்க்கையில விசுவாச ஓட்டம் ஆரம்பித்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எங்க எண்டு வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் ஓடணும். அதற்கு ஒரே வழி, என் கண்கள் ஆபிரகாமை அல்ல, ஈசாக்கை அல்ல, யாக்கோபை அல்ல, தாவீதை அல்ல, அல்லது மற்ற யாரையும் அல்ல, இதை ஸ்டார்ட் பண்ணி விட்ட இயேசுவையே நோக்கி. தேவ பிள்ளை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னில் விசுவாசத்தை துவக்கவில்லை. நாம் யாருமே நம்மில் விசுவாசத்தை துவக்கவில்லை. விசுவாசத்தை துவக்கினவர், அல்பாவும் ஒமேகாவும்
உயிரோடு எழுந்த நம் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. இந்த விசுவாச ஓட்டத்துல நான் கடைசி வரை ஓடணும்னா என்னுடைய விசுவாசம் உறுதியா இருக்கணும். முதல்ல சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். விசுவாசத்தில் உறுதியா இருக்க நான் இயேசுவை டெய்லி கவனிக்கணும். பேதுருவின் விசுவாசம் அற்ப விசுவாசமாய் மாறினது இயேசுவை விட்டு பார்வை எடுத்ததுனால மட்டுமே. இயேசுவை பார்த்துட்டே கடல் மேல நடக்கிறான், திடீர்னு காற்றை பார்க்கிறான். கவனத்தை மாற்றின போது அவனுடைய விசுவாச லெவல், கடல் மேல் ஒருத்தன் நடக்கிறான்னா எந்த அளவுக்கு விசுவாச லெவல் ஏறி இருக்கும் பாருங்க. அவன் கவனத்தை வேறொன்றின் மேல் மாற்றினதும் அப்படியே குறைஞ்சிட்டு. சில சீரியஸா இருக்கும்போது அந்த பிபி லெவல் சர்ன்னு குறையும், ஆக்சிஜன் லெவல் சர்ன்னு குறையுது குறையுது குறையுது. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆக்சிஜனே இந்த ஃபெய்த் தான், விசுவாசம் தான். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். அப்ப என் கவனத்தை நான் மாற்றவே கூடாது. ஏனென்றால் அவர் விசுவாசத்தை துவக்கிட்டார். இந்த ஓட்டம் பாதியில முடிஞ்சாலும் ஆபத்து, இந்த பாதையிலிருந்து விலகினாலும் ஆபத்து, இடறி விழுந்தாலும் ஆபத்து. அந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வேணும். அது வரைக்கும் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான். நல்ல கவனமா கேளுங்க. சாத்தான் அவனுடைய டார்கெட்டே நம்ம ஃபெய்த் அடிக்கணும் தான். பேதுரு கிட்ட இயேசு சொல்லுவார், சாத்தான் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. நல்ல கவனிங்க, விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. பேதுரு அழிக்கிறதல்ல சாத்தானுடைய நோக்கம். விசுவாசத்தை அழிச்சிட்டா பேதுரு அழிஞ்சிருவான்னு அவனுக்கு தெரியும். எனக்குள்ள இருக்கிற ஃபெய்த், எனக்குள்ள இருக்கிற இயேசு துவங்கின விசுவாசத்தை அடிச்சிட்டா என்ன அடிப்பது என்பது ரொம்ப சுலபமான காரியம். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலேயே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்திட்டு அதை ஜனங்கள் என்று சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள். அதை ஏன் இப்படி உலர்ந்த எலும்பா காட்டுறீங்கன்னா அவங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாதவன் உயிரற்றவன், விசுவாசம் இல்லாதவன் உயிரற்றவன். நீங்க இயேசுவை நோக்கி பாருங்கள். 1 தீமோத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்ப ராங் டாக்டரின் விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணுகிறது. அப்ப விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சாத்தான் எதுல எல்லாம் கவனம் வைக்கிறான் பாருங்க. இவனை விசுவாசத்தை விட்டு விலக வச்சிடணும். விலக வச்சிடணும் என்னன்னா இன்னொரு ட்ராக்ல இவனை ஓட விட்டுறலாம். நல்ல கவனிங்க, நமக்கு வர வேண்டிய 5யோ 10யோ தடுப்பதெல்லாம் சாத்தானுடைய நோக்கம். கேட்டா அவன் 20-30 தருவான். அவன் நோக்கம் என்னன்னா அந்த பரம அழைப்பு, அதுல இவன் பங்குள்ளவனாகி விடவே கூடாது. அதனால ட்ராக்க மாத்தி விட்டுருவோம், கவனத்தை வேறு பக்கம் திருப்பிடுவோம், கவனத்தை இயேசுவை விட்டு திருப்பிடணும். இதுதான் அவனுடைய நோக்கம். இவன் கவனத்தை மாற்றி விட்டுட்டா மற்றவைகள் மேல. யூதாசுடைய கவனம் மாறிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை இயேசுவின் பாதத்தை பார்க்கும்போது இன்னொருவன் அந்த பாதத்தில் ஊட்டப்பட்ட பரிமள தைலத்தை பார்க்கிறான். கவனம் எப்படி மாறினதோ அவன் ட்ராக் மாறி போச்சு பாத்தீங்களா? அவ்வளவு அந்த கவனத்தை மாத்தி விட்டுருவோம். ஆமே, ஒருவள் பாதத்தை பார்க்கிறான். மரியாள் பாதத்தை பார்க்கும்போது யூதாஸ் பரிமள தைலத்தை பார்க்கிறான்.
ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே பார்வையா தான் இருக்கும், ஆனா கவனம் வேற வேற காரியத்துல இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? அவள் பாதத்தை பார்த்து பரிமள தைலத்தை உடைத்து அந்த காலில் ஊற்றுகிறாள். அந்த காலில் அந்த தைலத்தை ஊற்றும், அது எவ்வளவு பொக்கிஷமா அவ பார்த்தா பார்த்தீங்களா? ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த கால் மட்டும் என் இடத்துல படாம இருந்திருந்தா, இந்த பாதம் மட்டும் என் இடத்துல படாம இருந்திருந்தா, அவளுக்கு அது பொக்கிஷம். அவ கையில் இருக்கிற அந்த பரிமள தைலத்தை விட அவளை தேடி அவர் பாதம் பட்டு அவருடைய அது பொக்கிஷம். எனக்காக இந்த கால் எத்தனை இடத்துல நடந்தது. ஆமே, தைலத்தை பூசுறா. இதே பாதத்தால என்ன அழிக்க நினைச்ச சத்ருவின் தலைய நசுக்க போகிறா. ஹல்லேலூயா. இப்படி இடையில வந்தவளுக்கு பார்க்க தெரியுது, கூடவே இருந்த யூதாசுக்கு பார்க்க தெரியல. கவனம் மாறிட்டு ஆள் அவுட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வையெல்லாம் ஐயோ அது போச்சு இது போச்சு அப்படி போச்சு. See, நமக்கு 1000 தேவைகள் இருக்கிறது, ஆனால் கவனம் அவைகளின் மேலல்ல, அவைகளை நமக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் மேல இருக்கணும். 1 தீமோத்தேயு 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை, அப்ப விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணுகிறான். விசுவாசத்தை முதல்ல அந்த ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பு, ஆரம்பத்துல கொண்டிருந்த விசுவாசம், இதை விட்டு இப்ப விசுவாசத்தை விட்டு விலகினாலே எங்க ஒருத்தன் போறானா? ஆக்கினைக்குள்ளாக. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னா, நாம் நம்மை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய விசுவாசம், எனக்குள்ள இயேசு துவக்கின விசுவாசம், அது என்னில் உறுதியா இருக்கிறதா? இல்லை என்றால் நான் என் பார்வையை மாற்றிவிட்டேன், என் கவனத்தை வேறு எது மேலேயோ திருப்பி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆமென், ஆராதனை. 1 பேதுரு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியா இல்லாம நம்மை விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுகிற, விசுவாசத்தை விட்டு வழிவி போக பண்ணுகிற, விசுவாசத்தை மறுதலிக்க பண்ணுகிற சாத்தானுக்கு எதிர்க்க முடியாது. என்னில் விசுவாசம் இல்லை என்றால் என்னால் சாத்தானை எதிர்க்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியா இருந்து. எப்படி விசுவாசத்துல உறுதியா இருக்க? Fix your eyes on Jesus. நீ இயேசுவை கவனித்து பாரு. இயேசுவை விட்டு உன்னுடைய பார்வையையும் உன்னுடைய சிந்தையையும் விலக்காதிருக்க பார். இந்த கவனத்தை சிதறடிக்க பார்ப்பான் சத்துரு. கவனத்தை ஏதேனுக்குள்ள மனிதனை வைத்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல, பழகுவதற்கு. ஆனா அங்க பழத்தை ஒரு பெரிய இஷ்யூவாவே கொண்டு வரான். என் கவனம் இன்றைக்கு எதன் மேல் இருக்கிறது? படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன். நினைக்கிறோமா? ராஜாமத்தில் தியான். ஆண்டவர் சொல்ற, நீ நாளைய குறித்து கவலைப்படாத, நீ என்ன நினைச்சிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா.
நான் எனக்குள் இருக்கிற ஆவியால் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அவரே நினைச்சிட்டு படுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த தேடல் உங்களுக்குள்ள, அந்த தேடல்ல நீங்க எழும்புவீங்க. அந்த தேடல் இருக்குல்ல, அது உங்களை எழுப்பி விட்டுரும். அல்ல பிள்ளை நாளைக்கு டூர்னா பிள்ளைங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது. ஸ்கூல் டைம்னா பிள்ளைங்களை இங்கிருந்து அங்கே உருட்டணும், அங்கிருந்து இங்கே உருட்டணும், எழும்பாது. நாளைக்கு டூர்னா உருட்டண்டா, பிள்ளைங்க நம்மளை காலையில் உருட்டிட்டு இருக்கோம், டைம் ஆயிட்டு. ஏன்னா அந்த வாஞ்சை, என் கவனம் எதன் மேல் இருக்கிறது? ஹல்லேலூயா. இயேசுவை கவனிக்க பைபிள் படிக்கிறவங்க எத்தனை பேர்? இயேசுவை கவனிக்க செய்தி கேட்கிறவங்க எத்தனை பேர்? எங்க இந்த விசுவாசத்துல என்னால உறுதியாய் நிக்க முடியலன்னா, ஒன்று நான் விசுவாசத்தை மறுதலிப்பேன். பெர்கமு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 2:13, ஆமென், அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அப்ப சில சிச்சுவேஷன்ல விசுவாசத்தை மறுதலிக்க வைக்க பிசாசு அவன் முயற்சிப்பான். அவனுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒளிஞ்சிட்டுனா இவனுக்கு ட்ராக்க இவன் ஓடி முடிக்க முடியாது. ஏன்னா இந்த ஓட்டமே விசுவாச ஓட்டம். விசுவாச ஓட்டத்துல விசுவாசம் இல்லாம ஓட முடியாது. பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் இல்லாம வண்டி போகாது. ஆமென், ஹல்லேலூயா. வண்டி என்ன வண்டி? பெட்ரோல் வண்டி. ஆனா நாங்க பெட்ரோல் கிடையாது, இது எல்லாம் இருக்கு. நல்ல பாட்டு போட்டா இடிக்கிற சப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு வண்டியில் என்ன மட்டும் கிடையாது? பெட்ரோல் மட்டும் கிடையாது. வண்டி போகுமா? வண்டி பக்கத்தில் நின்று போட்டோ வேணா எடுக்கலாம். நம்ம வண்டி என்ன வண்டி தெரியுமா? விசுவாச வண்டி. பெட்ரோல் வண்டி பெட்ரோல் இல்லாம போகாதது போல விசுவாச வண்டியில விசுவாசம் இல்லாம, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லாம வண்டி மூவ் ஆகாது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்கல்ல, சூப்பர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இத புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த விசுவாசம் இந்த வண்டியில நிரப்புறதே அவர்தான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அதனாலதான் யூதாவை கொண்டு ஆவியானவர் எழுதும் போது, யூதா நிருபம் அந்த 1வது அதிகாரத்துல 20-21 வசனங்களிலே, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். யூதா நிருபம் 1:20-21 நீங்க கரெக்டா வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின், அந்த விசுவாசத்தை எப்படி சொல்லி இருக்கிறது? மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். மகா பரிசுத்தமான விசுவாசம். எனக்குள்ளே இயேசு துவங்கின விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். அதாவது ஃபெய்த் இருந்தா போதும் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் உபதேசம் நிறைய. அந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த் தெரியுமா? மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்னை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அந்த பரிசுத்தத்தை நோக்கி என்னை நகர்த்துகிறது என்றால், என்னுடைய ட்ராக்கும் என்னுடைய பார்வையும் சரியா இருக்குன்னு அர்த்தம். நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லிட்டு நான் அசுத்தத்தை நோக்கி போகிறேன் என்றால், இல்ல, இயேசு துவங்கின விசுவாசம் என்னில் இல்ல. என்ன நேற்றை விட இன்னைக்கு பரிசுத்தத்தில் ஒரு ஸ்டெப் நான் கூடி இருக்கிறேன்னா நான் இயேசுவை கவனிக்கிறேன்னு அர்த்தம். நேற்றை விட, ஆரம்பத்தை விட இன்னைக்கு நான் அந்த பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தம்.
விசுவாசம் தான் எல்லாமேங்க. ஆனா அந்த விசுவாசம் கர்த்தர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறார்? மகா பரிசுத்தமான விசுவாசம். அதின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவன் சிலுவையிலே அவர் சம்பாதித்து தந்தது. அதற்கு என்ன கிரயம் செலுத்தப்பட வேண்டுமோ அதை செலுத்தி முடிச்சிட்டார். இட் இஸ் finished. இப்போ அவர் எனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டிருக்கிறார். எனக்கு போட்டியாளரே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு போட்டியாளர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல அப்படி சொல்லும்போது. ஆமென். இங்க தான் ஸ்தானங்களுக்கு போட்டி உண்டு, அங்க போட்டி கிடையாது. இங்க உள்ள ஸ்தானங்கள் பார்க்கும்போது சீஷர்களுக்குள்ளே ஃபைட் வந்துச்சு, தங்களில் யார் பெரியவன். ஆனா அங்குள்ள ஸ்தானத்தை பார்த்த போது பேதுரு 11 பேரை கூட எழுந்து நிற்கிறான், ஒன்னா நிற்கிறாங்க. ஆமென். நமக்கு போட்டி கிடையாது. அதனாலதான் நீ பொறுமையா வா. ஆமென். நான் முடிச்சிட்டேன்னா நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமாம், நீங்க ஓட்டத்தை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுல செகண்ட் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே அவர் ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதனாலதான் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், எபிரேயர் 3:1 ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை, ஹல்லேலூயா, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான. நல்ல கவனமாக ஏன் இயேசுவை நோக்கி பார்க்கணும் தெரியுமா? அவர் அந்த திரைக்குள்ளே பிரதான ஆசாரியராய், நமக்கான பிரதான ஆசாரியர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க இந்த வியூல நீங்க அவரை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை வரும். பழைய ஏற்பாட்டில் நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய பிரதான ஆசாரியர்கள் உண்டு, அநேகர் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒருவர் மாத்திரம். நம்மளெல்லாம் ஆசாரியர் ஆக்கிட்டார், ஆனா பிரதான ஆசாரியர் அவர் மட்டுமே. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்டா ஒரு பிரதான ஆசாரியன் கிடையாது. அவங்களுக்கான டைம் முடிஞ்சது மாறிடணும், இல்லைன்னா ஆள் அவுட் ஆனாலும் முடிஞ்சு. ஒரு வருஷம் ஒருத்தங்க இருப்பாங்க, அல்லது சில வருடங்கள் ஒரு ஆள் இருப்பாங்க, அடுத்த ஆளை காணாது. அதனால பழைய ஏற்பாட்டில் இருந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் டெம்பரரியா தான் இருந்தாங்க. ஆனால் இவரோ எபிரேயர் 7:23-24 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7வது அதிகாரம் 23. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியா ஆசாரியராக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியா மாறி போகாத. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் நம்புறேன். ஆரோன் இருக்கிறார். ஆரோன் என்கிட்ட சொல்லிட்டு போறாரு, இங்க பாருப்பா, நீ வரும்போது நான் பார்த்துக்கிறேன், உள்ள நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்போ நான் வரும்போது ஆரோன் இல்லை, வேற ஒரு ஆள் பிரதான ஆசாரியர் இருக்கிறார். என்னப்பா இங்க வந்து இருக்கிற? இல்ல, ஆரோன் இப்படி சொன்னாங்க, நீ வந்தா நான் உன்னை உள்ள விட்டுருவேன்னு. ஆரோன்லாம் இல்லை, போ. உடனே நாம என்ன சொல்லிட்டு போவோம்? ஆரோன் மட்டும் இருந்திருந்தா, அந்த பாஸ்டர் மட்டும் இருந்திருந்தா, இந்த அதிகாரி மட்டும் இருந்திருந்தா, இவங்க மட்டும் இருந்திருந்தா.
ஆமென். இந்த பூமியில யாருக்குமே நிலையான நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஆனால் இவரோ என்றென்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னா அவர் ஆயத்தம் பண்ணுவார். நான் திரும்ப வந்து அழைத்து கொண்டு போவேன் என்றால் அவர் அழைத்து கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 7:26-27 வசனங்கள்ல பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அவர்கள் என்ன செய்யணுமா, தங்கள் பாவங்களுக்காகவும் அவங்க பலி செலுத்தணும். ஆனால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், அவர் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் டெய்லி பலி செலுத்தணும். டெய்லி ஒரு மிருகம் அடிபடும், டெய்லி பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனா 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலி இட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கவனித்து பாருங்கள். அப்ப என் பாவங்களுக்காய் பலியிடப்பட்டார். அவர் செய்து முடித்து, செய்தார் என்றல்ல, அவங்க செய்தார்கள், இவர் செய்து முடித்தார். அவங்க இன்னைக்கு செஞ்சாங்க, நாளைக்கு அவங்களுக்கு தான் நாளைய குறித்த கவலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் செய்தார் என்றல்ல, செய்து, தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடித்தார். எனக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இந்த ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் எப்படி பிரவேசிப்பார்களாம்? மிருகத்தினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். பலியிடப்பட்ட மிருகங்களுடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இவரோ தம்முடைய சொந்த ரத்தம். எப்படிங்க இருக்கும்? அப்பாக்கு முன்னாடி பையன் மேல இருந்து கீழே வர ரத்தத்துல போய் நிக்கிற சீனை யோசிக்க முடியுமா? இந்த இடத்துல அவர் பையனா போகல, எனக்கான ஆசாரியராய் போறார். நம்ம பிள்ளைங்க கையிலையோ காலையோ சின்ன கீறல் வந்து பிளட் வந்தாலே நம்ம தாங்க மாட்டோம். ஆனா அந்த திரைக்குள்ள அவர் எப்படி பிரவேசிக்கிறார் தெரியுமா? தம்முடைய சொந்த ரத்தம், கொஞ்ச ரத்தம் இல்ல, கடைசி ரத்தம் வரைக்கும் போய் நிற்கிறார். ஆசாரியன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறது தனக்காக அல்ல. வெளியே பிராகாரத்தில் ஒரு கூட்டம் ஜனங்க நிற்கிறாங்க, அவங்களுக்காக. தேவன் அந்த கிருபாசனத்தில் இறங்கி பேசுவார். அதற்கும் பிராகாரத்தில் நிற்கிற மகா பரிசுத்தத்தில் இறங்கி வருகிற தேவனுக்கும் பிராகாரத்தில் நிற்கிற ஜனங்களுக்கும் நடுவாக ஒரு மத்தியஸ்தனாய் பிரதான ஆசாரியன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு நிற்பான். ஹல்லேலூயா. நமக்கு தெரியல, அதனாலதான் அவரை பார்க்க விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துட்டு போகவில்லை, தம்முடைய ரத்தம். நீங்க நல்ல அந்த காட்சிய கண்ணுக்கு ஒரு அப்பாக்கு முன்னாடி ஒரு பையன் மொத்த
ரத்தத்துல அப்படியே வந்து நிக்கிற சீனை இமேஜின் கூட பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு ரத்த சொட்டு வடிய வடிய பிதாவுக்கு முன்னாக நிற்கிற தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்லுவார், பின்னாடி நிக்கிற நம்மை காண்பித்து, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த. நல்ல கைகளை தட்டி, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள். அதனாலதான் எபிரேயர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பிரதான ஆசாரியன் என்பவன் மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். பிரதான ஆசாரியன் எதற்கு, யாருக்காக நியமிக்கப்படுகிறான்? மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி. அப்போ அவன் ஜெபிக்கிறது யாருக்காக ஜெபிக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. அவன் அழுறது யாருக்காக அழுறான்? மனுஷருக்காக. இப்போ கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வாங்க. அதே எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 6-7 வாசிங்க. அப்படியே வேறொரிடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று, என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம், தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்ட. ஒரு பிரதான ஆசாரியன் சும்மாலாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவ்வளவு ஆயத்தத்தோடும் பயபக்தியோடும் காணப்பட வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து விண்ணப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். எதற்காக? பிரதான ஆசாரியன் மனுஷரை குறித்து, மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அப்படி என்றால் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் அவ்வளவு அழுதது அவருக்காக அல்ல, எனக்காகவும் உங்களுக்காகவும். நல்ல கவனிங்க. அவர் ஒரு புறம் அழுகிறார், அவருடையவர்கள் இன்னொரு புறம் நித்திரை செய்கிறார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் நிம்மதியா படுத்து தூங்குறோம்னா அவர் நமக்காய் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணதுனால. அடுத்து என்ன செய்கிறார் என்றால், அவர் அடிக்கப்படுகிறார். அவர் தாமே ஒரு பலிக்கான மிருகம் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, பஸ்காவிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அது எல்லாரும் செக் பண்ணுவாங்க. விசேஷமாய் பிரதான ஆசாரியன், வேத பாரகர், அதை கொண்டு வருகிற வீட்டார் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, இதுல எந்த பழுதுமே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே எருசலேமுக்கு அவர் தம்மை விட்டு கொடுக்கிறார். எல்லாரும் பார்க்கிறாங்க. கடைசில அவர் அடிக்கப்படுவதற்கு முன்னாக ரிசல்ட் என்ன தெரியுமா? இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணேன். அடிக்கப்பட்டார். இப்போ சிலுவையில அவர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய ஆவியை பிதா கையில ஒப்பு கொடுத்தார். அவர் யாருக்காக அடிக்கப்பட்டார்? அப்போ அவர் யாரு? பலி. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அப்போ பலியாய் தேவன் தம்மை கொடுக்கிறார்னா அதை அக்செப்ட் பண்றது யாரு? பிதா. அதனால
மற்றபடி அவர் உயிரோடு எழும்புறதுக்கு பிதா கிட்ட கொடுக்கணும்னு கிடையாது. ஏன் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 26வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு, அவ்வளவுதான். அவர் நினைச்சா அடுத்த செகண்ட் அவருக்கு எழும்ப முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. அப்படி செஞ்சா இது பலியாகாது. இப்போ எனக்காக அவர் மரித்துட்டாரு, எனக்காக அவர் மரித்தது உண்மை, அது பரலோகம் அங்கீகரிக்கணும். அதனால இயேசு சொல்லுகிறார், நீங்க இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாள்ல எழுப்புவேன். அவர் தம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். ஒரு பலியை கர்த்தர் அங்கீகரிப்பதன் அடையாளமாய் பழைய ஏற்பாட்டில் அக்கினி இறங்கும். கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? எலியா சொல்றாரு, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். பலிபீடம் செப்பனிட்டு ஒரு காளை துண்டிக்கப்பட்டு எலியா ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கர்த்தாவே கேளும், கர்த்தாவே கேளும் என்று கத்தினான். அப்பொழுது வானத்தில் இந்த அக்கினி இறங்கினது, அந்த பலியை அங்கீகரித்தது. இப்பொழுது இயேசு சிலுவையிலே கத்துறார், தேவனேன்னு கத்துறார். உம்முடைய கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நாளாச்சு, மாற்றம் இல்லை. 2 நாளாச்சு, மாற்றம் இல்லை. 3வது நாள், என் ஆண்டவரே, இந்த பலியை நீங்க அங்கீகரிக்கலையா? அந்த பலியை மட்டும் பிதா அங்கீகரிக்காம இருந்திருந்தா, வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனம், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். 32வது வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதன் அர்த்தம் என்ன? எனக்காய் பலியிடப்பட்டதை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. ஆமென். இனி நான் ஏன் கவலைப்படணும்? இனி என்னுடைய போக்கஸ் எதன் மேலதான் இருக்கணும்? இயேசுவின் மேல, இயேசுவின் மேல. அதன் அர்த்தம் என்ன? எல்லா பலியும் பழைய ஏற்பாட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை. முதல் பலியிலேயே காயினின் பலியில் அங்கீகரிக்கவில்லை. தேவன் ஒரு பலி அங்கீகரிக்கிறார்னா அது யாரு செலுத்துறாங்களோ அல்லது யாருக்காய் செலுத்தப்படுகிறதோ அவர்களையும் தான் அங்கீகரிக்கிறார். ஆபேல் பலி செலுத்தினது வேறு யாருக்காக அல்ல, ஆபேலுக்காக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். இயேசுவுக்கு தெரியும் தம்மை பிதா அங்கீகரித்து விட்டார் என்று. ஆனால் இங்கே அவர் பலியிடப்பட்டது நானும் நீங்களும் அங்கீகரிக்கப்படுவதற்காக. அதனால தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருந்தும் அவர் என்ன செய்கிறார்னா, நான் என் பிள்ளைக்காக பலியாயிட்டேன். நீங்க என்ன எழுப்பிட்டீங்கன்னா அவனை நீங்க அங்கீகரிச்சிட்டீங்க. நீங்க என்ன எழுப்பிட்டீங்கன்னா. அதனாலதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15:17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அடுத்த வார்த்தை, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் அந்த பலியை பிதா அங்கீகரிக்கவில்லை என்ற அர்த்தம்.
பலி அங்கீகரிக்கப்படலைன்னா நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆகாது. இன்னைக்கு அப்படி என்றா எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? ஆமென். கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால என் பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பிரதான ஆசார். நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து, எதுக்காக கவனிக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சத்துரு வந்து விழத்தள்ள பாப்பான் இல்ல, கிறிஸ்து எனக்காய் பலியானார். நான் அவரை நோக்கி எனக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில நான் லெக்கை நோக்கி தொடருவேன். எனக்கு தொடர முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளால தொடர முடியும், நம்மளால ஓட முடியும். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லுகிறேன். எதற்காக இயேசுவை நோக்கி பார்க்கணும் தெரியுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓட்டத்துல நமக்கு விரோதமாய் சிலர் பலவிதமான காரியங்களை செய்வாங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தேவை. அதனாலதான் அந்த 12:1 ஆரம்பிக்கும் போதே பாரங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு கொஞ்சம் சகிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தார் என்பதை நீ கவனித்து பார். இயேசு எப்படி சகித்தாரா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் தான் என்ன? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது. அப்ப கேட்கலாம், அது அவருக்கு தானே வச்சிருக்கிறாங்க. எபேசியர் 2:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அப்ப ஆண்டவர் நமக்கான ஸ்தானத்தை மேல செட் பண்ணிட்டார். இனி நாம இந்த ட்ராக்ல ஓடி போய் அதுல உட்காரணும், இவ்வளவுதான். அப்போ இவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறதுனால பிசாசானவன் அநேகரை நமக்கு விரோதமாய் எழுப்பி விரோதமான காரியங்களை அவன் செய்வான், செயல்படுவான். அந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை எதை நினைக்கணும் அப்படின்னா, அவங்க செய்யறது அல்ல, அவர் செய்து வைத்ததை. ஹalleluya, ஹalleluya. அவங்க செய்ததை அல்ல, அவர் நமக்காய் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். இங்க பாரு, உனக்கான ஸ்தானம் ரெடியா இருக்கு, நீ வந்து சேரு, அவ்வளவுதான். எப்படி வர? உனக்கு நான் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறேன், அதுல நான் எப்படி ஓட? என்னையே நோக்கி பாரு. ஏன் போராடுறான்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம், விசுவாசத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம், அழைப்புல உறுதியா இருக்கிற நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற போராட்டம் போல வேற யாருக்குமே வராது. ஹalleluya, ஹalleluya. ஏன்னா கர்த்தர் வைத்த ஸ்தானம். அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதையே நாடுங்கள். உன் நாட்டமே அதுதான். நீ அதை நோக்கி ஓடும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய். அப்போ இந்த பூமியிலே சில காரியங்களை சகிக்கதான் வேண்டும். அதுதான் சிலுவையை சகிக்கிறது. ஹalleluya. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. இன்னைக்கு இந்த சகிப்பு தன்மை ரொம்பவே இல்லாதது
இயேசுவை கொண்டாடுகிறவர்களுக்கு என்பதுதான் பரிதாபமான நிலைமை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ நாம் உத்தமன் என்று விளங்க பண்ண நமக்கு வைக்கிற விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? சோதனை. நம்ம சகிக்கிறோமா சபிக்கிறோமா? அவர் சிலுவையை சகிக்கிறார். 2 பேர் சிலுவையை சுமக்கிறத நமக்கு வேதம் காண்பிக்கிறது. ஒன்று இயேசு. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார் என்றால், அவரே சிலுவை எடுத்து, யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டார் அப்படின்னு இருக்கு. மத்தேயு 27:32 சிரேனே ஊரனாகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் எப்படி சிலுவையை சுமந்தான்? விரும்பி அல்ல, பலவந்தம் பண்ண, வேற வழி இல்லாம. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார்? விரும்பி சுமந்தார். அதை எப்படி சொல்லலாம்? பேதுரு சொல்லுகிறான், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. உடனே பேதுரு பார்த்து என்ன சொன்னார்? பின்னால போ சாத்தானே. அப்போ நமக்கு விரும்புற ஒரு காரியத்தை யாராவது தடுத்தாங்கன்னா நமக்கு அவங்கள யாராதான் தெரியும்? இயேசு விரும்பி சுமந்தார். சிரேனா ஊரனாகிய சீமோன் வேற வழி இல்லாம சுமந்தான். பிரியமானவர்களே, அவருடைய பாதையில விரும்பி நடக்கிறோமா வேற வழி இல்லாம நடக்கிறோமா? விரும்பி நடந்தால் சகிப்போம், வேற வழி இல்லாம நடந்தால் ஜெபிக்கிறோம்ல, விரும்பி ஜெபம் பண்றோமா வேற வழி இல்லாம ஜெபம் பண்றோம். ஐயோ நாளைக்கு பிள்ளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா. ஆமே, 1 வருஷம் பிள்ளை ஸ்கூலுக்கு போவோம், ஜெபம் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் அன்னைக்கு விழுந்து கிடப்பாங்க ஆண்டவர் சமூகத்துல. விரும்பியா வேற வழி இல்லாமலா? பைபிள் படிக்கிறது விரும்பி படிக்கிறோமா வேற வழி இல்லாம படிக்கிறாமா? கொரோனா டைம்ல சங்கீதம் 91 விரும்பியா வேற வழி இல்லாமலா? நம்ம சுமக்கிற சிலுவை எல்லாம் வேற வழி இல்லாம சுமக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சகோதரர்கள் இருக்க பார்த்தா வேற வழி இல்லாம சுமந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறது போல இருக்கு. இல்ல வேற வழி இல்லாமன்னா இவரால ஏன் சகிக்க முடிஞ்சு தெரியுமா? அவரே எடுத்தார். ஹல்லேலூயா. நியமித்த ஓட்டம். எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன ஆண்டவர் நீங்க கிரியா பாக்குறீங்க? நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். எத்தனை நிந்த, எத்தனை அவமானங்கள், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலோ அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Jesus, hallelujah, ஹல்லேலூயா, amen. தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டுனா இயேசுவின் போக்கஸ் அது மேலதான் இருக்கு. மேலானவைகளை நாடுகிறவனால சகிக்க முடியும். என்னால சகிக்க முடியலன்னா என் பார்வை மாறிவிட்டது, என் கவனம் மாறிவிட்டது. கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சகித்தார், எவ்வளவுங்க. எல்லாத்தையும் சகித்து சகித்து ஒருவரை கூட அந்த இடத்துல சபிக்கல.
ஒருவரை கூட சபிக்கல. வார்த்தையிலும் சபிக்கல, மனதளவிலும் சபிக்கல. இதான் சகிக்கிறது. நான் உண்மையிலே சகிக்கிறேன்னா என்னை வேதனைக்குள்ளாட்டவங்களை நான் மனதில் கூட சபிக்க கூடாது. நான் அப்படி சபிக்கிறேன்னா என் பார்வையை மாத்திட்டேன்னு அர்த்தம். அதனாலதான் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உடனே அதாவது எல்லாத்துக்கும் இயேசு நினைச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சபையே, உங்கள் பார்வையும் உங்க கவனத்தையும் இயேசு மேல வச்சிட்டீங்கன்னா 100% கேரண்டி தருகிறேன், மகிமையை காண்பீர்கள். பார்வையை மாத்தினா எனக்கும் கேரண்டி கிடையாது, யாருக்கும் கேரண்டி கிடையாது. அதான் ட்ராக் போட்டு விட்டு இருக்கிறார், அதுல பயணிக்கணும். நம்முடைய பழைய காரியங்களை கொண்டு சாத்தான் வரும்போது சொல்லணும், ஏய் அதை அவர் முடிச்சிட்டார். உனக்கு யார் இருக்கான்னு போற, பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஏன் இயேசுவை கவனிக்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும்? 1, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க. 2, சிலுவையை சகிக்க. 3, பிதாவுக்கு உகந்தவர்களாக காணப்பட. எபிரேயர் 12:14 வாசியுங்கள். 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம இந்த ஓட்டம் ஓடி எங்க போய் முடிய போகுது? மகிமையில் நம்ம யாரை பார்க்க போறோம்? கர்த்தரை. ஆனா பார்க்கணும்னா யாவரோடும் சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 10 கட்டளைகளை கை கொண்டும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட பேச்சு இல்லைன்னா பரிசுத்த குறைச்சல் இருக்கிறது. அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க நாடுறதுக்கு முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யாவரோடும் சமாதானம். ஆர்சி சர்ச்சில் தானே முடிச்சுட்டு எல்லாரும் சமாதானம் சொல்லுவாங்க. சமாதானம், சமாதானம். யூதர்கள் ஷலோம் அப்படிம்பாங்க. ஷலோம், யாவரோடு சமாதானம். எல்லாரோடு சமாதானமா இருக்க நாடுகிறோம் அப்படின்னாலே நாம் யாரா மாறுகிறோம் அப்படின்னா பிதாவுக்கு உகந்தவர்களா. இயேசுவை கவனித்து பாருங்கள். நீங்க இயேசுவை கவனித்து பாருங்கள். எபேசியர் 2 நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2:14 அவரே நம்முடைய சமாதான, நானே வாசிக்கிறேன், டைம் ஆயிட்டு. அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படின்ட்டு சமாதான காரணரானார். 2:15 சமாதானம் பண்ணி. சமாதானம், சிலர் சமாதானம் பண்ண போய் சண்டை போட்டு வந்துருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்கள சமாதானம் பண்ணதான் கூப்பிட்டது, இப்ப அவங்கள சால்வ் பண்றதே. அவர் சமாதான காரணராக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு டமார் ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சிருவாங்க. இவர் அப்படி இல்லை, சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி பீஸ் மேக்கரா வந்து பீஸ் மேக் பண்ணிட்டார். நம்ம பீஸ் மேக்கரா போய் பீஸ் ஆக்கி சமாதான காரணராகி சமாதானம் பண்ணி 16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கிட்டார். புறஜாதிகள், இஸ்ரவேலர் ஒப்புரவாக்கிட்டார். பிரச்சனை முடிஞ்சலப்பா, அவ்வளவுதான். 17 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை தூரத்தில் இருந்த உங்களுக்கும் சமீபத்தில் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக
அதாவது இங்க ஒண்ணு அங்க வேற ஒண்ணு கிடையாது. சில அப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்க இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபேவரா பேசுவாங்க, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்படிதான். நாளைக்கு அவங்க பக்கத்தில் வந்தா அவங்களுக்கு ஃபேவரா பேசிட்டு இல்ல. இருத்திரத்தாரை ஒன்றாக்கி ரெண்டா பிரிந்துட்டு இருந்த ரெண்டு கூட்டத்தார இவர் ஒன்னாக்கினார், யாவரோடு சமாதானம். அதனால 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே நாம் இரு திறத்தார் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாக. அப்போ சமாதான காரணராய் நாம் மாறும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறும்போது மற்றவர்கள் அவரிடத்தில் சேரும்படியான பாக்கியத்தை நம் மூலமா என்ன செய்யறாங்க? பெறுகிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமே. ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்? சமாதானம் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்ன குறைச்சல் உண்டாகும் தெரியுமா? பரிசுத்த குறைச்சல். அப்ப தாழ்ச்சி இருக்காது, அவர் கிருபை தருகிறார். நம்ம எல்லாம் என்ன பார்க்கிறோம், இவங்க வீட்டுல ஒரு குறை இல்லை அதனால இவங்க, அப்படி அல்ல. தேவன் யார் என்று கேட்கிற வீட்டுல நம்மகிட்ட இருக்கிறதோட நிறைய இருக்கு. நம்முடைய நியாயம். எனக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா நான் இவைகளுக்குள்ள திரும்புவேன். நீங்க இயேசுவை கவனித்து பாருங்க. நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்போ இந்த சமாதானம் பண்ண போறவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ரெண்டு பேர் பிரச்சனைய, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ரெண்டு பேர் வருவாங்க, இவங்க பிரச்சனை இவங்கள்ட்ட இறக்குவாங்க, இவங்க பிரச்சனைய இவங்கள்ட்ட இறக்குவாங்க. அப்போ ரெண்டு பேருடைய பிரச்சனையால பாதிப்பு யாருக்கு? இந்த சமாதானம் பண்ண போறாருல அவருக்கு தானங்க பாதிப்பு. அவன் எனக்கும் இஸ்ரவேலனுக்கும் எனக்கும் யூதனுக்கும் இருந்த பிரிவினையை மாற்று சமாதானத்தை உண்டு பண்ண ரெண்டு பேருக்கு நடுவா வந்து நின்று அங்கேயும் சமாதானம் சொல்லி இங்கேயும் சமாதானம் சொல்லி, அதனால மொத்த பிரச்சனை அவர் உள்வாங்கி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்ம பிரச்சனைனா நமக்கு எதுக்கு வம்பு? அவங்களாச்சு, அவங்க பாடாச்சு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஒரு பிரச்சனை ஆயிட்டுங்க, பிரச்சனை வரும், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோமா, பிரச்சனையை முடிக்க பார்க்கிறோமா? நம்ம அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோம்னா வெள்ளை போட்டு பிரயோஜனமே கிடையாது. நம்ம அந்த பிரச்சனையை வளர்க்க பார்க்கிறோம்னா அப்படி சத்தமா அரைச்சு, நோ யூஸ். நான் கொஞ்சம் பிராக்டிகலா சொல்றேன். ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை சால்வ் பண்ண பாருங்க. நீங்க கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நீ பாரு, அவர் மட்டும் யூதருக்கு மட்டும் சப்போர்ட்டா நின்றுதாருன்னா அவரை ஏங்க சிலுவையில் அறைய போறாங்க? அவர் வந்து சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, சகைவ கூப்பிடுறாரு. ஆமேன். சர்ச்சில் பிரீச் பண்ணும்போது நாகமான உள்ள கொண்டு வரார். இதெல்லாம் தான் அவருக்கு பிரச்சனையே. சாரிபாத் விதவை பேசுறார். இஸ்ரவேல எத்தனை விதவைகள் இருந்தாங்க, ஆனாலும் அந்த சாரிபாத் விதவை அவ்வளவுதான் ஒருன்னு ஏறுது அவங்களுக்கு. இஸ்ரவேல எத்தனை குஷ்டரோகிங்க இருந்தாங்க, ஆனாலும் சீரியாவில் இருக்கிற அந்த நாகமான் புறஜாதியை உள்ள கொண்டு வந்ததுனால அவர் புறம்பே தள்ளினாங்க. நமக்கு எதுக்கு வந்து தமக்கு சொந்தமானதுல வந்து சொந்தங்கள் நடுவே சுத்திட்டு இருப்பார்னு அவரை சிலுவையிலே அரைஞ்சிருக்க மாட்டாங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் பேரில் விழுந்தது. அந்த காயத்தை பாருங்க, நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவரே எனக்காய் மரித்தீரேன்னு சொல்லிட்டு போறதற்கு அல்ல. இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு காரியத்தை அடிமனதில் எழுதி கொள்ளுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்து. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய்
சீஷனாகுவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். வாழ்வும் இயேசுவே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. Glory. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்ற அழைப்பீ, என்னை தருகிறேன் ஆண்டவரே, உண்மையுள்ளவன் என்ற. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. Thank you Holy Spirit. ஆமென். அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க, உம்மையே கவனிக்க கிருபை தார். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், சிலுவையை சகிக்கணும், யாவரோடும் சமாதானம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிற காரியம், கவனத்தை இன்னொருத்தங்க மேல வச்சா அவங்க பழி வாங்கினது தாங்க நமக்கு ஞாபகம் வரும். இன்னும் வேற யார் மேலேயும் வைக்க முடியாது, யார் மேல வைக்க முடியாது. இவர் ஒருவர் மாத்திரம்தான். இயேசு சிலுவையிலே மரித்தார், ஹல்லேலூயா, நமக்காக. இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பிதாவின் வலது பாரிசத்துல ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தரா, தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ அவரை பார்த்துட்டேன்னா நீயும் ஜெயிச்சிருவ, நீயும் ஜெயிச்சிருவ. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபையும் நீர் அதற்காய் கொடுத்த கிரயமும் சொல்லி தீராதப்பா. ஆண்டவரே உம்மில் நீரே ஜீவனுடையவராய் இருந்தோ எங்களுக்காய் பலியிட்டதின் அடையாளமா பிதா கிட்ட ஒப்பு கொடுத்து, பிதாவே எங்களை அங்கீகரிக்க விரும்பி எங்களை அங்கீகரிப்பதின் அடையாளமா நீர் உயிரோடு எழுப்பினீரே.
பரலோக அன்புக்கு முன்பதாக எங்களுக்கென்று வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. எங்களை தருகிறோம். உம்மையே நோக்கி நீர் நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவனை உம்மை தரிசிக்க பயணிக்கிறோம் என்கிற உணர்வு ஒருவருக்குள்ளும் நஷ்டப்படாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும், சிலுவை சகிக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் கர்த்தர் அனுகிரகம் செய்த ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.